ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மைசூரில் இருக்கிற ஒரு சாண்ட் மியூசியம். இதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. விதவிதமாக மண், தண்ணி, அப்புறம் ஒரு சில மைன்யூட் ஒர்க்குக்கு மட்டும் க்ளூ பயன்படுத்தியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் கௌரின்னு ஒருத்தர் தான் வந்து இதை வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அவங்க சிற்பக்கலை இதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம சுற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு பிக்சர்லையுமே, அதாவது ஒவ்வொரு சிற்பத்துலேயுமே ஒவ்வொரு விதமான இதை வந்து கலை அம்சத்தை வந்து பண்ணியிருக்காங்க. என்ட்ரி ஃபீஸ் வந்து 60 ரூபா. ஸோ இது வந்து சாமுண்டீஸ்வரியை வந்து அப்படியே பண்ணியிருக்காங்க. சாமுண்டீஸ்வரி நமக்கு தெரியும், 51 பீசஸ் சக்தி பீடங்களில் வந்து 2 காதும் விழுந்த இடம் வந்து மைசூருன்னு சொல்லுவாங்க. 51 சக்தி பீடங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு பீடம். ஸோ ரொம்ப அழகாக அம்பாளை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஃபிங் புத்தா. அப்புறம் இது வந்து மைசூர் தசரா ராஜாவோட இது எப்படி வரும், ஊர்வலம் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றியும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இது வந்து சோடியாக் சைனு, ராஜா தர்பாரில் உட்காந்துருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பேரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து மகாபாரத கதைகள். அதை வந்து இங்கே அர்ஜுனனை வந்து கிருஷ்ணன் பேரில் கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அந்த கதைகளை வந்து அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இந்த குதிரையோட கண், மூக்கு, கால் எல்லாம் வச்சுருக்கிறது எல்லாமே ரொம்ப அற்புதமாக பார்த்து பண்ணியிருக்காங்க. ஒரு கைவினை கலைஞருக்கு வந்து நம்ம மரியாதை செய்யலாம். இந்த குதிரையோட துணி, அதில் உள்ள டீட்டெயில்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து வெவ்வேறு இவங்க தான் அந்த கௌரி அப்படிங்கிறவங்க, அவங்கள பற்றியும் போட்டிருக்கு. அவங்க என்னென்ன அவார்டு வாங்கினாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாம் போட்டிருக்கு. இது வந்து வெவ்வேறு விதமான பழங்குடியினர்கள் எந்தெந்த ஊரில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியான அந்த பழங்குடியினர் பிக்சர்ஸு அதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே ஆமை, ஆக்டோபஸ்ஸு, தண்ணியில் டைவ் அடிக்கிறது, கடல் கன்னி, சிப்பி அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா மீன் எல்லாம். இந்த பக்கம் வந்து ரொமான்ஸு, அதையும் வீட்டில் இது பார்த்தா ஹாரர்லாம் போட்டிருக்காங்க. பல்லெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. இது வந்து பேர்டு கையிலேயே நிற்கிது, நம்ம போனால் ஃபீட் பண்ணலாம், கைக்குள்ளே வந்து நிற்கும். அதுக்கு ஏதோ 5 நிமிஷத்துக்கு 100 ரூபாயாம். இது வந்து முகமதியர்களோட கலாச்சாரம், அவங்களுடைய வாழ்க்கை முறை, இது அதெல்லாம் பற்றி போட்டிருக்காங்க. குரான் அப்படியே வந்து புக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதையும் சிற்பமாக விவரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பக்கம் வந்து குழந்தைங்களை கவர்ற விதமாக, இந்த பக்கம் வந்து அராபிக் கல்ச்சர் பாருங்கள், ஒட்டகம் உட்காந்துட்ருக்கு, அதை பற்றி அராபிக் அம்மா வந்து எப்படி இதை போட்டுட்டு குழந்தைய வச்சுட்டு முக்காடு போட்டுட்டுன்னு. இது வந்து கார்ட்டூன் குழந்தைங்களுக்காக, டிஸ்னி வேர்ல்டு. இது பாருங்கள், டாம் அண்ட் ஜெர்ரி, அப்புறம் மிக்கி மவுஸு, மினி மவுஸு, டொனால்ட் டக்கு, எல்லோரும் அந்த காலத்துக்கே போயிட்டு வர்ற மாதிரி அந்த கால விண்டேஜ் காரு. அப்புறம் வந்து இது வந்து கிறிஸ்மஸ் தாத்தா, அதெல்லாம் பற்றி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இங்கே வந்து பெண் கடை, இது எல்லாமே கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. இந்த பக்கம் வந்து அனிமல்ஸு பாருங்கள், கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் சிங்கம், யானை, அதெல்லாம் ஃபுல்லாக மயில் எப்படி எவ்வளோ அழகாக தோகை விரித்து ஆடுது அப்படிங்கிறத, பாம்பு படுத்துட்ருக்கு, பாம்பு போகுது, நம்ம சிம்பான்சி எல்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு கைவினை கலைஞரை வந்து ஆதரித்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். அழகான இடம். ஒருத்தருக்கு 60 ரூபா. ரொம்ப குட்டியான இடம் தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஒரு 15 மினிட்ஸில் பார்த்துடலாம். அதாவது ரொம்ப ரசிக்கிறவங்களாக இருந்தால் டைம் ஆகும். மற்றபடி ஒரு ஷாப்பிங் ஏரியாவை சுற்றி இந்த மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க. ஒர்த்து தான். பை ஃப்ரெண்ட்ஸ்.